ரெடி ஆயிட்டியாடா? வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. டேய் இன்னைக்கு படத்துக்கு போலாமா? என்னது படத்துக்கா? போகலாம். சட்டை கிஞ்சிருக்கு, இல்லை நான் வேற மாற்றிக்கிறேன். என்னடா பண்ற? டேய் இன்னும் தூங்கலையா நீ? தூங்கணும்டா. சார்லஸ் சொன்னான்டா, இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஆடிஷன் நடக்கிறதாவும் அதில் போய் தேடுறா, உனக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்கும்னு சொன்னான். பார்க்குற ஒன்றுமே இல்லை. அதான் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலான்னு இருக்கேன். ஆனால் எனக்கு என்ன தெரியுமா, இந்த படம் முடிஞ்சவொடனே கடைசியில் டைரக்டர் அப்படியே பேர் போடுவாங்கள்ல, அந்த இடத்துல என் பேரும் வரணும்டா. எனக்கு ரொம்ப நாள் கனவுடா, என்னோட ஆசைடா, ட்ரீம்டா. எப்படியாவது நான் இந்த உயர்ச்சி அடைஞ்சு ஆகணும்டா. அப்படியா? ஏய் சார்லஸ் எது மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான்டா. அவன் என்னடா மெசேஜ் அனுப்பிச்சிருக்க போறான்? டேய் அதெல்லாம் இல்ல, டெவில் ப்ரொடக்ஷன்ல இருந்து டைரக்டர் ஆடிஷன் நடக்குது. நான் சொல்றேன், போறியா? கம்மி. என்ன சொல்ற? டேய் இவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ் ஏதோ 10 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற அந்த பாளையக்கோட்டடா. டேய் இங்க தான்டா இருக்குது. கண்டிப்பா நாளைக்கு போறேன்டா. தம்பி உன் பேர் என்னப்பா? சார் சுரேந்தர் சார். தம்பி என் பேரு பிரகாஷ், டெவில் ப்ரொடக்ஷனோட மேனேஜர். டெவில் ப்ரொடக்ஷனுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னா டைம், ஸ்டோரி, குவாலிட்டி. சண்டே டைரக்டர் ஆடிஷன் நடக்குது. டைம் 10 மணிக்குள்ள வரணும், குவாலிட்டியா இருக்கணும். அப்படி வந்துட்டேன்னா நீ தான் டைரக்டர். தம்பி ஞாபகம் வச்சுக்கோ, டைம், ஸ்டோரி, குவாலிட்டி. தம்பி வாப்பா. நேம்? சார் என் பேரு கதிரவன், நான் ஈசான கிரவுண்ட்ல இருந்து வரேன். நீங்க டைரக்டர் ஆடிஷன் நடக்குதுன்னு இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தீங்க, நான் ஸ்டோரியோட வந்திருக்கேன். சார் நான் ரொம்ப நாளா ட்ரை பண்றேன், எனக்கு எந்த சான்ஸும் கிடைக்கவே இல்லை. இதுதான் என்னுடைய முதல் சான்ஸா நான் நம்பி வந்திருக்கேன். தம்பி ஸ்டோரி ஓகே தான், பரவாயில்ல. நீ இன்னும் ஸ்டோரியை டெவலப் பண்ணும். என் பேரு பிரகாஷ், நான் டெவில் ப்ரொடக்ஷனோட மேனேஜர். டெவில் ப்ரொடக்ஷன் சில ரூல்ஸ் இருக்கு. ரூல்ஸ் என்னன்னா டைம், ஸ்டோரி, குவாலிட்டி. சண்டே டைரக்டர் ஆடிஷன் நடக்குது. ஸ்டோரியை நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வா. நல்லா இருந்தா செலக்ட் பண்றோம். 10 மணிக்குள்ள வரணும். டைம் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ சார். கதை எழுதுறோம், காட்டுற ஞாயிற்றுக்கிழமை போய் கதையை காட்டி டைரக்டர் ஆகுற. எதில் ஆரம்பிக்கலாம்?
தம்பி பஸ் போயிடுச்சுப்பா. ஐயோ டைம் ஆயிடுச்சே. தம்பி, நீ சொன்ன டைமுக்குள்ள வந்துட்ட. உன் கதையும் கரெக்டா இருக்குது. நீ தான் டைரக்டர். சார் சாரி சார், வழியில பஸ் கிடைக்கல, நான் தான் ஓடியே வந்தேன். கதையெல்லாம் டெவலப் பண்ணி வச்சிருக்கேன் சார், கொஞ்சம் பார்த்து. ஓகே தம்பி சாரிப்பா. தம்பி சாரி, என்னால ஒன்றும் பண்ண முடியாது. டைமிங் ரொம்ப முக்கியம். நீ டைமிங் மிஸ் பண்ணிட்ட. சார். அங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார், அதனால தான் எனக்கு வர. தம்பி, உனக்கு சொன்னா புரியாதடா. டைமிங் எங்க ரொம்ப முக்கியம்டா. சார் இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க சார், ப்ளீஸ் சார், ஒரு சான்ஸ் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். கதையை பாருங்க சார், நல்ல ஸ்டோரி டெவலப் பண்ணியிருக்கேன் சார். தயவு செய்து இங்க இருந்து போப்பா. டைரக்டரை சூஸ் பண்ணியாச்சுப்பா, போப்பா. சார் ப்ளீஸ் சார், ஒரு முறை பாருங்க சார், ஒரு முறை பாருங்க சார், ப்ளீஸ் சார். தம்பி, இங்க நின்று டைம் வேஸ்ட் பண்ணாதுப்பா, போப்பா. சார் நான் என்ன சார் பண்ணுவேன்? அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு நான் என்ன சார் பண்ணுவேன்? ஏன் சார் நீங்க 5 நிமிஷம் லேட்டா வந்ததுக்கு என்ன ரிஜெக்ட் பண்றீங்க? நான் தம்பி சாதாரண 5 நிமிஷம்ன்ற இந்த ஃபில் எவ்வளோ டைம் எவ்வளோ முக்கியம் தெரியுமா? சரி சார், இனிமேல் நான் கரெக்டாக வரேன் சார், டைமுக்கு வரேன் சார். கதையை மட்டும் பார்த்துட்டு ஓகே சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். டேய், அவனும் உன்ன மாதிரி தான். அன்னைக்கும் அவனும் வந்தான். இப்போ எப்படி அவன் டைம் கரெக்டாக 10 மணிக்கெலாம் வந்தான். நீ அப்படியா? எவ்வளோ லேட்டாக வர தெரியுமா? உன்னை வச்சு நான் எப்படி காஸ்ட் கீஸ்ட்லாம் அரேஞ்ச் பண்ணுறது, உன்னை வச்சு எப்படி நான் ப்ரொடியூஸ் பண்ணுறது. சார் வேலைக்கு லீவ் போட்டு கஷ்டப்பட்டு கதையை டெவலப் பண்ணி கொண்டு வந்துருக்கேன் சார், ஒரு தட்டி பாருங்க சார். அப்போ உன் டைம் வேஸ்ட் பண்ணி இப்போ என் டைம் வேஸ்ட் பண்ண வந்திருக்க, போடா. சார் இப்படிலாம் பண்ணாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார், ஒரு தடவை பாருங்க சார். தம்பி, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதடா. எனக்கு இந்த ஃபில்டர் டைம் ரொம்ப முக்கியம், புரியுதா? இங்க இந்த டேய் போடா. ஹலோ, ஏய் வந்துடுவானா? இவன் தானே எனக்கு லாஸ்ட் சான்ஸு. இவன் இல்லைன்னா அப்புறம் அவ்வளோதான், கடங்கார எல்லாம் எனக்கு தேடி வந்துடுவான், என் வீட்டுக்கே வந்துடுவான், புரியுதா? கரெக்டாக சொல்லு, இந்த வயல் தானே வருவான் அவன். ஏய், நம்ம டீல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஆமாண்ணா, அவன் அந்த சைடு தான் வருவான். நல்லா பார்த்துக்குங்க, ஆள் மிக்ஸ் பண்ணி தூக்கிட்டு போறீங்க. டேய் அவன் திரும்புறான் போடுறா. அவன் இந்த சைடு வர சொல்றான். எப்பனா இருங்கண்ணா, நான் அவனுக்கு போன் பண்றேன். இருங்கண்ணா. எங்கடா இருக்க? சீக்கிரம் ரூமுக்கு வாடா, இங்க ஒரு பிரச்சனை. தாமஸுக்கு தான் ஆயிடுச்சுடா. ஓ, இது வேற வெள்ளை சக்கை ஆகுது, மாத்திட்டோம். எவன் விட்டு சக்கையோ கரெக்டா தான் இருக்குது. நல்ல பையன் நல்லா தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா காசு வரும். எனக்கு இந்த காசு பத்தாது, நிறைய கமிட்மெண்ட்லாம் இருக்கு. எக்ஸ்ட்ரா பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா காசு கிடைக்காது, எக்ஸ்ட்ரா தான் கிடைக்கும். அப்படியா? போகும்.
ஹலோ என்னங்க நீங்க காரக்கார வெளியே வந்து நிக்கிறாங்க என்னால சமாளிக்க முடியலங்க ஏதாவது பண்ணுங்க காசோட வாங்க. நீ காசோட தான் நான் வருவேன், நீ கவலைப்படாத. எல்லா கடனாளர்களும் கடன் அடிச்சிடலாம் இன்னைக்கோட. நீ வை போன வர. ஏய் அவன் மூச்சுக்கிற மாதிரி இருக்கான் பாடுறா, சீக்கிரமா இருக்கணும்டா. அவன் தானே நம்மளுக்கு என்டர்டைன். ஏய் யாரா இல்ல இன்னைக்கு இவன் தானே நம்மளுக்கு பலி. மொத்தமா சாவச்சு என்ன சொல்றது கை கொடுறா தம்பி. என்னாச்சு சத்தம் வருது? என்ன நினைச்சு தெளிவா சொல்றேன். ஏன்னா அப்படியான சொல்றேன். என்னடாச்சு? அதான் எனக்கு காசு கிட்டுதுன்னா இந்த வேலையை வந்துருக்கடா. திரி என் கடமும் அஞ்சிட்டு இருக்கடா. டேய் ஏந்தடா டேய். ஏய் ஏந்தடா டேய், ஏந்தடா டேய். ஏந்தடா டேய், ஏந்தடா டேய். ஏய் இதெல்லாம் சும்மா விட மாட்டாடு. நான் சும்மா விட மாட்டாடு. இன்னைக்கு என் பணம் வேணும்டா. விட்டுடு விட்டுடு, ஆனா விட்டுடு, விட்டுடு விட்டுடு.
டேய் தம்பி டேய் என்னடா சாரிடா பணம் என் கடன் பணம் தீர்ந்துச்சு எனக்கு ஒண்ணு பத்தாது உங்க விட மாட்டினாது ஒரு வாரமா வேலைக்கு போல, மேனேஜர் வேற இருக்காரா இல்லையான்னு தெரியல. அவர் வேற வாடகை கேட்டுங்கன்னு டைம் ஆயிடுச்சு. டேய் கதிரவா, என்ன ஒரு வாரமா ஆளே காணோம், லீவ்ல இருந்தியா? ஆமாண்ணா, கொஞ்ச நாள் லீவ்ல இருந்தேன். ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போயிருந்தேன். நடுவில் கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் சரி வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி, உள்ள மேனேஜர் இருக்காரா? டேய், சினிமாக்கு சான்ஸ் தேடிதானே ஒரு வாரம் லீவ் போட்டேன். எனக்கு தெரியும்டா. தெரியாதுன்னு நினைச்சியா? சரி, நீ சினிமாக்கு ட்ரை பண்ற, ஆல் த பெஸ்ட். விட்றாதடா. இஷ்டத்துக்கு நீ மட்டும் லீவ் எடுப்பியா? அப்புறம் மாசத்துல வர்றதே ஒரு மாசத்துல ஒரு வாரம் தான் வேலைக்கு வர, அது கூட ஒழுங்கா வரமாட்டேன்னா என்ன? அவனை கூப்பிடுங்க, அவனை கூப்பிடுங்க. வேலை ஜாஸ்தியா இருக்கனால அப்பா ஒரு 2 வருஷம். சரி, நான் அவன்கிட்ட பேசுறேன், நீ வேலைக்கு போமா, வெளியே போங்க சார். ப்ளீஸ் சார், நீ வெளியே போறே, இப்ப செக்யூரிட்டி கூப்பா சார். ப்ளீஸ் சார், வெளியே போ. நான் அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ வெளியே சார். பட் இவ்வளவும் நடந்தோம், என்னுடைய கனவு டைரக்டர் ஆகணுன்ற கனவு என்னை தூங்க விடல. 5 மணிக்கே கிளம்புனேன். பேசிக்கலாம் சார். வெயிட் பண்ணுப்பா. பஸ்ஸு 10 நிமிஷம் முன்னாடி தான் போச்சு. ஆமாம், எந்த ஊர் போகணும்? இங்க ஈசான கிரவுண்டு போனோம் சார். அது ரொம்ப தொலைவாச்சு, எப்படி போவ?
அதுதான் தெரியல என்ன பண்ண போறேன்னு. ஒரே வெரி டென்ஷன் ஆகுது. அவன் எங்க இருந்து வர நீ? நானா சார் கதை எழுதிட்டு ப்ரொடியூசரை தேடுறேன். வெயிட் பண்ண வச்சு நைட்டு ஃபுல்லா வெயிட் பண்ண வச்சுட்டானுங்க. கடைசி பஸ் பிடிக்கலான்னு போயிடுச்சு. எப்படி போத்தனும் தெரியல. சரி நீ பாத்து போப்பா, நான் டியூட்டி டைம் ஆச்சு. மேனேஜர் பார்த்தா திட்டுவாரு, நான் கிளம்புறேன். இங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். ஏதோ ஒரு டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் அலைஞ்சிட்டு இருக்கிறான். டைரக்டர் ஆகுது ரொம்ப கஷ்டமாச்சாம்மா, சின்ன பையனாகிறானம்மா அப்படின்னு பாரு. நீ 30 தானே புதுசு, அவன் வேலையே அலைஞ்சு அவன் ரொம்ப அடிபட்டு அவன் அலைஞ்சிட்டு இருக்கிறான். சரி வாமா நம்ம வேலையை முடிச்சு போகலாம். சரி சரி சதீஷ் ஜெய்கே வந்துருக்காரு, போயிட்டு பாருங்க போடா. ஓகேண்ணே, போயிட்டு ஜெய்கே வந்துடுறா, அவர் போய் வெல்கம் பண்ற தம்பி. சரிடா. வெல்கம் ஜெய்கே சார். வெல்கம். எப்படி பாருங்க, ப்ரொடியூசர் எல்லாம் படம் எப்படி போயிட்டு இருக்குது? நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா வருத்தியா? சரிப்பா, படம்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? நல்லா போயிட்டு. நானும் நல்ல படம் எடுத்துட்டு இருக்கிறேன். 2 படம் துபாயில போயிட்டு இருக்குது, 2 படம் மலேசியால போயிட்டு இருக்குது, ஒன்னு வந்து பெங்களூர்ல கூட ஒன்னு எடுத்துட்டு இருக்கிறோம். அதனால ஒன்னும் பிஸியா இருக்கும், ஒரே பிஸி. டைம் தான் இல்ல, ஒன்னு பாக்கலாம் டைம் இல்லாம ரொம்ப இதுவா இருக்கிறேன். பாத்து வரேன். தேங்க்யூ. ரொம்ப சாதிச்சு நம்ம பாத்தீங்களா? பாய் சார். நல்ல ஸ்டோரி ப்ரொடியூஸ் பண்ண நல்லா இருக்கு. டேரக்டர் ரொம்ப நாள் ஆசை. எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க சார்? பணம் எதுவும் சாதாரண விஷயம், 5 கோடி ரூபாய் செலவாகும்பா. சரி, என்ன நீ பாதி காசு இருக்கும்போது நான் பாதி காசு போடலாம் சார். நஷ்டமாச்சுன்னா 2 பேருக்கும் நஷ்டமாயிடும். பரவாயில்லையா? காசு இல்லை சார். உங்க கதை படிங்க, நல்லா இருக்கும். நல்லா பணம் இருந்துச்சுன்னா அப்படின்னா கிளம்ப பண்ணி சார். ஒரு 30 சான்ஸ் சார். 5 கோடி ரூபாய் செலவாகும். பணம் இருந்துச்சுன்னா 2 பேருக்குமே நஷ்டமாச்சு. ஆளுக்கு பாதி பாதி போடுவோம் சார். சார் 30 சார். அதே போய் வையாச்சுக்கலாம். இன்னும் வேற வந்து நடுவில் போயிருந்தான், அதை போய் அனுப்பிச்சுட்டாங்க. ஓகே, ரொம்ப பிஸியா இருக்கேன். முடிச்சிடலாம் சார். பாபா இங்கே நல்லா இருக்கு சார். டேரக்டர் கதை இருக்குதுமா? நீ எதுவுமே எபிசோடு ஏதாவது பண்ணியிருக்கேன்? இல்லை சார், இல்லப்பா. நான்லாம் வந்து சாதாரண கதைக்கெல்லாம் போறது இல்லப்பா. நான்லாம் பண்ணா பெரிய லெவல்ல பண்றோம்ப்பா சார். கதை நல்லா இல்லப்பா, பெரிய லெவல்ல ஏதாவது இல்ல. நீ கதை பாக்குறேன் இல்லப்பா. கதை எனக்கு பிடிக்கிற மாதிரி தெரியலப்பா. நீ வேணாம் வேற யாரும் இந்த பாருப்பா சார். இல்லப்பா, நான் இந்த கதைக்கெல்லாம் நான் முதலீடு போட முடியாதுப்பா சார். இல்லப்பா, நீ வேற யாரும் அதை பாரு.
அமுச்சு விடுறா இந்த இதெல்லாம் பிசிக்கு ஏய் அமுச்சு விடுறா இன்னும் அனுப்பவே இல்லைடா அனுப்பிச்சு விடுறா சார் அனுப்பிச்சு விடுறா நிறைய ப்ரொடியூசர் பார்த்துச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. தம்பி இங்க படிக்கிற விஷயத்தெல்லாம் இங்க ஏன்பா போட்டிருக்க? எடுத்துக்கோ, இதெல்லாம் நல்ல விஷயம், கீழே எல்லாம் போடக்கூடாது. தம்பி நீ எதை நினைச்சு போராடுறியோ அது கண்டிப்பா வெற்றிகரமா முடியும் தம்பி. எங்க மாமா ரத்னம் வராராம், ஒரு ஆல்ரெடி வந்துட்டாருன்னு சொல்லிட்டாரு. வந்து இருப்பாரு. மாமா வந்துட்டீங்களா? அங்கதான் அவ்வளோ டேரக்ட். ஏய் மாமா வந்தாருன்னு சொல்றேன், கேட்கறா? சரி விட்றா, ஏதோ சீனியர் இருக்கான் போல, எதுக்கு அவனை போட்டு பண்ணிட்டு. ஆமா சும்மாதான் உட்காந்துக்கலாம், ஒன்னும் ஃபீலிங் இல்லை. அவன் ஃபீலிங் தெரிஞ்சே நீங்களே தெரிவிங்க. நீங்க உட்காருமா? என்ன சொல்ற? அப்புறம் மாமா வேலை எப்படி போகுது? நல்லாதாம்மா போகுது. சரி வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அவன் ஏன் அப்படி உட்காந்துருக்கான் ஒரு மாதிரி ஃபீலிங்கா? என்னாச்சு? சும்மாதான் மாமா, ஏதோ சான்ஸ் வேற தேடி போயிருந்தானா, அவனுக்கு மட்டும்தான் சான்ஸ் இல்லைன்னு ஃபீல் பண்றானா. நான் சொன்னா சரியா மாதிரி தான் இருக்கு, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். தம்பி என்ன உங்களுக்கு ஃபீல்? எதுக்கும் ஃபீல் பண்ணாத, வா பாத்துக்கலாம். பாத்து அவன் தங்கினுக்கிறான். எங்க வேலையில் தான் அவன் அறிமுகம். அவன் சான்ஸுக்காக ரொம்ப ஏங்கி போயிருக்கான். நிறைய டைம் போனான், பட் கிடைக்கல. அவனுக்கு டைரக்டர் ஆகணும் தான் ஆசை, அதுக்கு தான் சான்ஸ் தெரியுது. சான்ஸ்க்காக வீட்டுல இருந்த முடியாது, தங்க கூட இடம் இல்லாம நான் தான் கூட தங்க வச்சுக்கிறேன். அவன் கனவு டைரக்டர் ஆகணும் கனவு, அதுக்காக சான்ஸ் தேடின்னு இருக்கான். ஓ டேரக்டர் ட்ரை பண்ணிட்டு இருக்கானா? நான் வேலை செய்யறதுல அகாடமி ஒன்று இருக்குப்பா. என்ன கிளீன் ஸ்கூல்னு ஒரு அகாடமி இருக்கு. அங்க 2024 ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் நடக்குது. தம்பி ஒன்றும் சும்மா ட்ரை பண்ண சொன்னால, பார்த்தாலும் காம்படிஷனா? அவங்க சஜஸ்ட் பண்ணி வரீங்களா? எனக்கு நல்ல கதை இருக்கு, டெவலப் பண்ணி வச்சிருக்கேன். அங்க போய் டைரக்ட் ஆகலாம் நினைக்காத. உங்ககிட்ட இருக்கிற கதையை வச்சு, உங்ககிட்ட இருக்கிற ஆளுங்கெல்லாம் நீ சேர்த்து வச்சு ஒரு நல்ல கதையை எடுத்து அங்க காமி. அது உங்க செலக்ஷன் ஆச்சுன்னா நீ நல்ல ஒரு டைரக்டர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கதை கன்ஃபார்ம் ஜெயிக்க முடியாத பரவாயில்ல, முயற்சி இருந்த விஷயம் தான். ஃபர்ஸ்ட் போய் ட்ரை பண்ண. ஹலோ ஹலோ மச்சா, நான் சான்ஸ் இருந்தேன்டா, கிடச்சிருச்சுடா. அதனால தான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன். நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும்.
என்னது? ப்ளீஸ்டா, எனக்காக இந்த ஒரு முறைடா. ஏய் வாடா, இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்டா. என்னடா இப்படி சொல்ற? ஏய் ஹலோ, டேய் ராகுல், ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்டா. வாடா. உங்க ஊருக்கு போறியா? ப்ளீஸ்ரா வாடா, இதுதானே எனக்கு கிடைச்ச லாஸ்ட் சான்ஸ். இதை மிஸ் பண்ணேன்னா அடுத்த சான்ஸ் கிடைக்காதுடா. சொல்றது. ஹலோ, கொஞ்சம் வாடகை போறாங்க அண்ணா, ஏற்பாடு பண்ணிங்கிறேண்ணா. 2 நாள்ல கொடுத்துட்றேண்ணா. 2 நாள் டைம் கொடுங்க போதும். இல்லைண்ணா, சான்ஸ் தேடி அழிஞ்சேன், கிடைக்கல. பட்டு திடீர்னு என் ஃப்ரெண்டு மாமா மூலமா ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிச்சு. ஆனால் அதுவும் கைவிட்டு போச்சு. ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன், நான் ஊருக்கு போகிறேன், நான் வரலன்றானுங்க. அதானே ஒரே ஃபீலிங்காக இருக்குது. நான் முடியல. ஆமாண்ணா, நான் சான்ஸ் எனக்கும் நடிக்கும் போது ஆசை தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? உண்மையாவா? ஆமா தம்பி, நான் என்ன நடிக்க வரேன். இது பண்ணுறீங்களா? ஓகேண்ணா. புத்தகம் நான் நடிக்கிற சம்பளத்தை கூட கேட்டுக்கிறேன். நடிக்கிற சம்பளம்லாம் தேவை. எனக்கு வேலை கரெக்டாக. ஓகே. சரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கால் பண்ணி பேசுறேன். பேசிட்டியா? பேசிட்டேன்டா. வரேன்னு சொன்னாங்களா? ஏன் ஊருக்கு போறேன், பிஸியா இருக்கிறேன். பட் பரவாயில்ல, ஹவுஸ் ஓனர் வரேன்ட்டாரு. வரீங்களாப்பா? வரேன்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ். அங்க இருக்கான் பாருங்க, அவன் கூட 3 மாசம் தங்கினேன். இல்ல இன்ன வரைக்கும் அவன் முகத்துல நானு சந்தோஷத்தை பார்க்கவே இல்லை. எப்ப இந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிருந்தோ அப்பதான் ரொம்ப தேங்க்யூ. கட் கட். சொல்றேன். என்னடா சந்தோஷமா உங்களுக்கு? ஏண்டா சந்தோஷமா? என்னாச்சு? இந்த சாக்லேட்டும் செலக்ட் ஆகல. அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? நீதான் காரணம். நான் எப்படா காரணம்? அவன் என்ன சொல்றீங்க? இந்த சாக்லேட் தோத்ததுக்காக நான் உன்னை காரணம் சொல்ல. எனக்கு இந்த நிலைமையில நிக்கிறதுக்கு நீ காரணம். இந்த சாக்லேட் தோத்துச்சுன்னு ஏற்கனவே பயங்கர டென்ஷன் நினைக்கிறேன். நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலடா. புரியலையா உனக்கு? புரியலடா எனக்கு. நீ தெரியல அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியல உனக்கு? தெரியலடா, எதுனா தெளிவா சொல்றான். அந்த அண்ணன் யாருடா? அந்த அண்ணனுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? எந்த அண்ணன்? அன்னைக்கு என்ன கடத்தினாங்களே, 2 சைக்கிள் விட்டு வித்தானே அந்த அண்ணன். என்ன சொல்றேன்னு புரியலடா எனக்கு. அந்த அண்ணன் உனக்கு தெரியல? தெரியும். அன்னைக்கு அவர்கிட்ட நான் போய் என்னை காப்பாத்தினாரு. திரும்ப வந்து நான் போய் கேட்டேன், ஏன்னா என்ன கடத்தினீங்க? அப்போதான் உண்மை பத்தி எல்லாமே சொன்னாரு. ஓய் சில நேரத்துக்காக என்ன கடத்த சொல்லிட்டல நீ. அன்னைக்கு விட்டுருந்தேன்னா அடுத்த நாள் வெளிநாட்டுக்கு போற ப்ரொடியூசர் அவரு எனக்கு சான்ஸ் கொடுக்கறதா சொன்னார்ரா.
நீ அன்னைக்கு மட்டும் என்ன மாட்டி விடாம இருந்திருந்தேன்னா இன்னைக்கு நான் டைரக்டரா இருந்திருப்பேன். எல்லாம் உன்னாலதான். அந்த சான்ஸும் போயிடுச்சு, இந்த சான்ஸும் போயிடுச்சு. இந்த துரோகத்தை மட்டும் நான் எப்பவுமே மறக்க மாட்டேன்டா. அன்னைக்கே சொல்லிடுறேன். எல்லாம் உன் சொல்றதுக்கு மட்டும் பாடுற நீ. நீ என்ன நடிச்சு தெரியுமா உனக்கு? ஏய் என்னடா பண்ற நீ? வீட்டுல பொண்ணு திருடியா? திருடியாப்பா? அதெல்லாம் இல்லைண்ணா, எனக்கு பிடிச்ச பொருள் ஒண்ணு. அதெல்லாம் மாட்டி இதெல்லாம் போய் சொல்லாத. உன்னை பாக்குறதுக்கு பாவமா தான் இருக்குது. நம்ம ஒரு டீல் பண்ணிக்கலாமா? டீலா? இதெல்லாம் நீ திருட்டுன்னு நான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். பண்ணிக்கலாம். ஆனா சட்டையை மட்டும் ஆனா சட்டையை மட்டும் எல்லாரும் பார்க்க போறாங்க. ஓ அப்படியா? அதான் நான் பண்ணி. உன் வயசுக்கு ஒரு பையன், அவன் இன்னொரு ஒரு வயசு சின்ன பையன், இல்லை ஒரு வயசு பெரிய பையன். எனக்கு வேணும் ஒரு பையனை. அரேஞ்ச் பண்றியா? எதுனா அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது. சொல்றேன் மட்டும் செய், இல்லைன்னா நான் சொல்லிடுவேன் எல்லாருக்கிட்டையும். டீல் ஓகேவா? இல்லை உங்கள்கிட்ட தான் இருக்கு முடியும். சரி, அன்னைக்கு எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அதனாலதான் அவனை மாட்டி விட்டேன். ஆனா உன்னை இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி கஷ்டப்படுத்தவனு எனக்கு தெரியாது. யார் செய்துக்கிற நாயத்தையும் புரிஞ்சுக்கோ. நீ அவனை பேசிட்டு போவாத. மாட்டி விட்டாத பாத்துக்கிறேன். டெரி என்ன சோகமா இருக்கேன்? அது ஒன்றும் இல்லைண்ணா. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு லாஸ்டா. அதுக்கு அனுப்புனேன். ஆனால் இந்த 11வது இடத்துல போயிடுச்சு. தானே ஒரு சோகம். சரி வீடு ஃபீல் பண்ணாது. 10 பேருக்குள்ள வராக்கு காரணம் இருக்கு. அந்த 10 பேரை நான் நேரில் மீட் பண்ணேன். மீட் பண்ண சொல்ல கொஞ்சம் நல்லா இல்லைன்னு சொல்ல வரல, அவங்க நல்லா இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் பெட்டராகவும் இருந்துச்சு. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்தவன் உனக்கும் அவன் கம்பேர் பண்ணி பார்க்க சொல்லும், 10ஆலும் 11ஆலும் கம்பேர் பண்ணி பார்க்க சொல்ல கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. அவனுக்கு நம்பிக்கை இழந்துருவான்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணேன். ஆனால் அவனுக்கு நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் முயற்சி பண்ணு. நல்லா ஒரு சரி அர்ஜென்ட் கால் வருவா.